அருண் சிஜே எலிமினேஷன் பத்தி கோபமா விளக்கம் கொடுத்திருக்காரு புஷ்பவனம் குப்புசாமி. என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருவிழா ரவுண்ட் சரிகமபால செம்மையா போயிருக்கு. சீசன் 5 அப்படின்றனாலவும் அதே மாதிரி சீக்கிரமே முடிய போகுது அப்படின்றனாலவும் வேக வேகமா எலிமினேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தரங்கிணிக்கு அப்புறமா இப்போ ஒரு வாரம் கழிச்சு அடுத்ததா இப்போ அருண் சிஜேவை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த எலிமினேஷன் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இனியா மாதிரியான ஆட்கள் கூட இருக்காங்களே, ஆனா ஏன் அருண் சிஜே நல்ல பையன் தானே, திறமையான பையன் தானே, அவனை ஏன் எலிமினேட் பண்ணலன்னு ஒரு கொஸ்டின் வருது. இத பத்தி பெருசா பரவலா வாக்குவாதங்கள் அது இதுன்னு போயிட்டு இருக்கும் பொழுது புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இன்னொரு பக்கம் விளக்கம் சொல்லியிருக்காரு. அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சரிகமபா மேடை அப்படின்றது ஒரு வாய்ப்புக்கான தளம். எல்லாரையுமே பாரபட்சம் பார்க்காம அவங்களோட திறமையின் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்குமே அங்கீகாரம் கொடுப்பாங்க. இந்த வாரம் அருண் சிஜே கொஞ்சம் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் இனியாவையும் பவித்ராவையும் கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை விட அவர் நல்லா பண்ணியிருந்தா அவங்கள யாரோ ஒருத்தர் எலிமினேட் ஆயிருப்பாங்க. எலிமினேஷன் கண்டிப்பா இருக்கதான் போகுது. இந்த வாட்டி அவரை தெரியாம பண்ணிட்டாங்க. சோ இது அவருடைய எந்த வாரத்துக்கான பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் மட்டும்தான். இன்னும் அந்த பையன் வளர வேண்டிய பையன், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்த கட்டம் அவர் போக தான் போறாரு. இன்னும் நிறைய மேடைகள்லாம் அமையும். யாருமே வெளியில இருந்து பார்த்துட்டு எதுவும் விமர்சனம் பண்ண வேணாம். முக்கியமான விஷயம், திறமைக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது, திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துட்டு போலாம். எதுக்கு ஒவ்வொன்றையுமே மனசுக்குள்ள போட்டு புழுங்கி வருத்தப்பட்டுட்டு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அருண் சிஜே தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் சிஜே அவர்களுடைய எலிமினேஷன் ஒரு விதமான பாடம் தான். அடுத்தடுத்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து யாரு பெஸ்டா பண்ணிருக்காங்களோ, ஒருவேளை அடுத்து இருக்க எல்லாருமே பெஸ்டா பண்ணிருந்தா ஸ்கோரின் அடிப்படையில எலிமினேட் பண்ண பாப்பாங்க. இதெல்லாம் எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா சீசன் முடிய போகுது, எலிமினேஷன் கட்டாயமா இருக்கதான் போகுது. ஸ்ட்ரிக்டா தான் எல்லாமே பண்ண போறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் திணறல் ஏதோ ஒன்னின் அடிப்படையில எலிமினேஷன் இருக்கதான் போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அருண் சிஜே எலிமினேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத தாராளமா பதிவு பண்ணுங்க.